என்னோடய பேர் கோவிந்தசாமி. நான் இங்கே முத்தியல்பேட்டில் இது எங்கள் பாரம்பரியமான வீட்டில் இருக்கிறோம். நான் வந்து இப்போ புதுவை பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன். எங்கள் தாத்தா பேர் விசி கோவிந்தசாமி மொழியார். எங்கள் குடும்பத்தில் ஒரு பேரனும் அவங்க தாத்தாவோட பேரை வைக்கிற மாதிரி பழக்கம். எங்கள் தாத்தா பேர் வந்து வையாபுரி மொழியார். வையாபுரி மொழியார் வந்து 1996ஆம் ஆண்டு போல் இந்த பில்டிங்கை கட்டினார். அதுக்கப்புறம் எங்கள் அவரோட பிள்ளை, அப்புறம் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக இது பல தலைமுறையை தாண்டி இந்த பில்டிங் நிலத்தி நிற்குது. இந்த பில்டிங்கில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோட கல்யாணமே இங்கே தான் நடக்கும். நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாமே நான் இப்போ இருக்கிற இந்த முற்றத்தில் கல்யாணம்லாம் நிறைய எங்கள் பெரியப்பாவோட கல்யாணம்லாம் நடந்திருக்கு. இது முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமாக எங்கள் தாத்தாவோட 5 பசங்க, அவங்களோட பசங்க எல்லாருமே இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கோட தனித்துவம் மற்றும் மகத்துவத்தை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் ரொம்ப காலமாக பராமரிச்சுட்டு வரோம். இந்த பில்டிங்கில் ஒரு காலத்தில் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ரோமன் ரோட லைப்ரரி இயங்கி வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மாற்றி எல்லோரும் தங்க வைக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்தது. அதுக்காக இப்போது ஒரு 10 ரூம் போல் இதில் செஞ்சு ஒரு ரூமும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏசி வசதி, மற்றபடி பாத்ரூம் வசதி, ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹெரிடேஜ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்னென்ன வசதிலாம் இருக்குமோ அதெல்லாம் இதில் இன்கார்பரேட் பண்ணி இப்போ நடத்திட்டு வரோம். இந்த வீடை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாரம்பரியமான, அதாவது ஹெரிட்டேஜ் அப்படின்றத உணரக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கும். ஸோ முன்ன காலத்தெலாம் எப்படி பில்டிங் கட்டியிருக்காங்க, அந்த பழைய ஆர்கிடெக்சர், அதாவது மரம் அதிகமாக யூஸ் பண்ணி காற்று வசதி இருக்கிற மாதிரி உள்ளேயே வந்து ஒரு முற்றம் அப்படின்ற மாதிரி வச்சு வாசக்கால், ஸோ இப்போ பெரிய பெரிய ஜன்னல், ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு இப்போது வந்து பில்டிங் வந்து ஹைட்டாக தரையிலேருந்து மேல்தளம் வரைக்கும் ரொம்ப நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 9 அடி 10 அடி தான் சாதாரண பில்டிங்லாம் இருக்கும். இப்போ இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்லாம் ஒரு 13 அடி 14 அடி வரைக்கும் ஹெரிட்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு பழமையான பில்டிங் இல்லை உள்ளே இருந்தால் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த பில்டிங்கை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பராமரித்து மக்களுக்கும் இது ஒரு சந்தர்ப்பத்தில் மாதிரி இருக்கும் இதில் வந்து தங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதை பராமரிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கிய சவால்ன்ற பார்த்திங்கனாக்கா டெர்மைட், அதாவது இந்த ஒயிட் ஆண்ட், அது அப்படியே இருந்தாப்புல இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பாட் வரும், உடனே அப்படியே கடற்கரை இந்த மரத்தை இப்போ சாப்பிட்றோம். அதனால் இது கிளீனஸ் வந்து இங்கே மற்ற பில்டிங்க்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் நிறைய க்ளீனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தேவைப்படுது. அதே மாதிரி இதோட ட்ரைனேஜ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி ட்ரைனேஜ், இது பில்டிங் இது கொஞ்சம் தாழ்வாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த ட்ரைனேஜ் ஃப்ளோ, மெயின்டெனன்ஸு, அந்த மாதிரி வந்து இதுக்கான சவாலும் ஜாஸ்தி. பட் இதை மீறி இதில் இருந்தாக்கா நம்மளே அப்படியே பின்னோக்கி இப்போ ஒரு பழைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இல்லை வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஊஞ்சல், அதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பில்டிங்கை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பராமரிச்சுட்டு வரோம். நான் இப்போ உட்காந்து இருக்க ஊஞ்சல் பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப பின்னோக்கி இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க பயன்படுத்தல ஊஞ்சல். ஆனால் இதை வந்து இப்போ இந்த செயின் அந்த மாதிரி நாங்கள் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் இந்த ஊஞ்சல் வந்து இப்போ பழைய காலத்து ஒரு ஊஞ்சல். ஸோ இதில் உட்காந்து ஆடும்போதே நம்ம ஒரு பின்னோக்கி அவங்களோட ஒரு
வாழ்கிற இல்லை ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு உணர்வு நமக்கு வருது. ஸோ இந்த நார்மலாக இப்போ இங்கிலீஷில் வைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு குட் வைப், ஒரு சந்தோஷம், நமக்கு அறியாமல் ஒரு மன நிம்மதி அப்படின்றது வந்து ஏற்படுது. அது வந்து நான் மட்டும் இல்லை, நான் கண்டிப்பாக உணர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல பேரும் பல வெளியூர்லேருந்து பல டூரிஸ்ட்டுங்களும் வந்து இங்கே வந்தாலே ஒரு சந்தோஷம் இருக்குது, அமைதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் இங்கே வந்து இந்த பழமை மாறாமல் இருக்கிறத இங்கே ஒரு குக்கும் வச்சு அவங்க சமைச்சு நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இது திண்ணைன்னு சொல்லுவாங்க. இந்த திண்ணையில் வந்து வெளியிலேருந்து இப்போ யாராவது வந்தாங்கனாக்கா உட்கார்றது, அது மாதிரி இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களும் இங்கே வந்து உட்காந்து மேஜர் டெசிஷன்ஸு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறது எல்லாமே இந்த இடத்துல தான். இது வந்து ரோட்டில் அப்படியே இருக்கிறதுனால எல்லாருக்கும் பார்வையும் தெரியும், ரோட்டில் போகிற வண்டி வாகனமும் தெரியும். இப்போ வீட்டில் இப்போ நம்மலாம் இப்போ இங்கே கேமரான்னு சொல்லிட்டு இப்போ சிசிடிவி கேமரா பயன்படுத்துகிறோம். அந்த கேமரான்றது தேவையே இல்லாமல் இங்கே திண்ணையிலேருந்தே அவங்க எல்லாத்தையும் என்ன நடக்கிறதுன்றதை அவங்கவுங்க பார்த்து பேசி அவங்க வீட்டுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது வந்து இந்த இடம் வந்து இந்த திண்ணையோட மகத்துவமே வந்து இப்போ நிறைய இடத்துல எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த ஹெரிட்டேஜ் வீட்டில் இல்லை இந்த பாரம்பரியமான வீட்டில் மட்டும்தான் இது இருக்குது. அதனால் இதுவே ஒரு பெரிய அடையாளம். நம்ம இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸுக்கு வரோம். ஸோ இதான் வந்து இந்த பில்டிங்கோட மெயின் என்ட்ரன்ஸ். இதான் அருவகால் சொல்லுவாங்க. இந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கனமான கதவு, ஃபுல்லாக தேக்கு மரம். அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா பர்மாலேருந்து வந்த தேக்கு தான் சொல்லுவாங்க. இந்த தேக்கு மரம்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் வந்து முன்னாடிலாம் பெல்லுன்ற கான்செப்ட்டு, இப்போ தான் பெல்லு, அப்போல்லாம் இங்கே ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும், அதுவும் பித்தளையில் பியூர் பித்தளையில் இருக்கும். அதை அப்படின்ட்டு தட்டுவாங்க. தட்டினாக்கா இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ இது ஒரு சின்ன பெல்லு மாதிரி. இப்போ கால ஓட்டத்தில் இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. பட் இந்த கதவு மட்டும் இருக்குது. ஆனால் அந்த கதவோட வெயிட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சராசரி மற்ற பில்டிங்கில் மாதிரி இல்லாமல் இதோட கனமே பெரிய கனம். இது ஒரு பெரிய உள்ள நம்ம இவ்வளோ பெரிய மொத்தமான கதவு இருக்குன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நம்ம அப்படியே பில்டிங்க்கு உள்ளே வரோம். ஸோ இதான் வந்து இந்த முற்றம். இந்த உள்ள வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே மழை வெயில் அந்த மாதிரி ஃபுல் காற்றோடம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அதுவும் வெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எதாவது காய வைக்கிறது அந்த மாதிரி காய வைக்கலாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறது இல்லை இப்போ ஒரு பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே பொங்கலை வச்சு அப்படியே படைப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மழை பெய்யும் போது மழை அப்படியே மேலேருந்து பேஞ்சு தண்ணி ஓடும். அதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு இப்போ பசங்களும் பார்த்திங்கன்னா அவங்க தனித்தனி அறையில் இருப்பாங்க. பட் சமையல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக பின்னாடி தான் நடக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலியோட ஒருத்தனும் ஒரு அறையில் இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு 5 பசங்க. அவங்கவுங்களும் ஒரு ரூமில் இருப்பாங்க. ஃபேமிலி அவங்க படுக்கிறது மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. மற்றபடி சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா ஒரே தான் சமைப்பாங்க, ஒரே இடமா தான் சாப்பிடுவாங்க. கூட்டு குடும்பமாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரூம், அதாவது ஒரு டூரிஸ்ட் வந்தால் தங்குற ரூமு. இது வந்து இப்போ அந்த பழமை மாறாமல், ஆனால் ஒரு ரூமில் ஒரு டூரிஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஏசி, மற்றபடி பாத்ரூம் வசதி, இப்போ கட்டில். ஸோ ஆனால் இப்போ அந்த பழமையை குறிக்கிறதுக்காக அந்த பழமையான சேரு, ஸோ ஒரு சின்னதாக ஒரு டிவி அந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேர் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா உட்காந்துருந்த சேர். சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இந்த சேரில் உட்காந்து அவர் பல டெசிஷனு பல பேர்கிட்ட பேசின உட்காந்த இந்த சேர். இப்போ நான் வந்து இந்த சேரில் உட்காரத்துக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. இதே நாங்கள் வந்து இப்போ இதை பராமரித்து இது வந்து என்னோட பேரன் இல்லை என்னோட பேத்திக்கு கண்டிப்பாக போகணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முன்னாடி வந்து அரிசிலாம் மேலே கொட்டி கீழே வந்து அப்படியே அரிசி எடுத்துப்பாங்க. அரிசியை ஸ்டோரேஜ் பண்ண வைக்கிற இடம். இப்போ இதை நாங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, பட் இதை நாங்கள் மாற்றிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல தான் பழைய காலத்தில் அரிசிலாம் வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
இப்போது நாம் இருக்கிற இடம் வந்து ஒரு முன்னொரு காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க ஃபேமிலிலாம் இருக்கும் போது இது ஒரு சாப்பாட்டு இடம். எங்கள் தாத்தா அவங்க பசங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட இடம். அவங்க வேறு வேறு ரூமில் இந்த வீட்டில் இருந்தாலும் சாப்பிட்றதுன்னும் போது ஒரே இடத்துல தான் வந்துடுவாங்க. இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 குக்கும் இருப்பாங்க. பட் சமையல் பரிமாறதெல்லாம் வந்து எங்கள் ஆயா தான் பரிமாறுவாங்க. அத்தனை பேருக்கும் எங்கள் ஆயா தான் பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கும்பலாக கூடி இருந்து சாப்பிட்ட இடம். இப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸில் வர கெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தில் சில குறிப்பிட்ட பொருள்கள் முன்னாடி என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அது இப்போ எங்களால் எதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோமோ அதை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு குங்கும சிமிழ். ஸோ இது வந்து அந்த சின்ன தட்டு. ஸோ இப்போ இது ஒரு விளக்குலாம் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு, ஒரு பழைய காலத்து இந்த காமாட்சி விளக்கு, பெல்லு, அந்த மாதிரி சில பித்தளை சாமான்கள். இப்போது நம்ம ஏறி வர்றது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சர் ஆன ஒரு படிக்கட்டு. ஸோ வந்து கல்லிலே வந்து அந்த ஸ்பைரலான படிக்கட்டு. இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி படிக்கட்டு இப்போது வந்து பழைய ராஜ்நிவாஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது இந்த பழமையான இந்த பாரம்பரிய கட்டடத்தோட முதல் மாடியில். இப்போது இங்கே நான் இப்போ கை வச்சுருக்கிறது ஒரு பெரிய தூண். இந்த தூண் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்தில் ஆனது. எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும் போது இந்த தூணை பற்றிலாம் சொல்லும் போது இது பர்மாலேருந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க செஞ்சு வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தூண்லாம் நம்ம வந்து இந்த பழைய இந்த ஆன்டிக் கடையில் அப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ பில்டிங்கை வச்சு அந்த பழைய தூணை வச்சு இங்கே தான். இன்னொன்று இந்த தளத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் இது வந்து அந்த பழைய காலத்து ஓடு. ஸோ இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அச்சுக்கல் மாதிரி சொல்லுவாங்க. அந்த அச்சுக்கல்லை வச்சு பில்டிங்கை மேலே தலை ஒட்டிட்டு அதுக்கு கீழே வந்து வுட்டு ரீப்பேர் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்டிங்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே மேலேக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 அடி மேலே இருக்கும். அதனால் ஒரு நமக்கு ஒரு இந்த ஹாட்னஸ்ஸே தெரியாது. அந்த வெதர் எப்படி இருந்தாலும் நமக்கு எப்பயுமே ஒரு குளிராக இருக்கிற மாதிரியே தெரியும். காற்று வசதி வந்து அதிகம் இருக்கும். இங்கே இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டும் இல்லாமல் ஒப்பேக்னஸ் வச்சு சன்லைட்டையும் அனுப்பும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம தேவையில்லாத ரேஸையும் இது பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரைவசியும் கொடுக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இங்கே கிடைக்கும். இந்த பில்டிங் பார்த்திங்கனாக்கா இப்போது சமீபத்தில் நான் மாடிஃபை பண்ணி ரீஆரியன்ட் பண்ணது. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கீழே இருந்த பழைய காலத்து சிம்னி, அதாவது புகைப்போக்கி. அந்த புகைப்போக்கியை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணாமல் அது அப்படியே அது மேலேயே இந்த பில்டிங்கை வந்து நாங்கள் எரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ முன்னாடி வந்து இப்போ தான் கேஸு, அப்போல்லாம் அடுப்பில் தான் எரிய விடுவாங்க. அந்த அடுப்புலேருந்து வர புகையை வந்து போக்குறதுக்கான புகைப்போக்கி தான் இது. இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பழைய காலத்து கண்ணாடிலாம் கிடையாது. இது வந்து நாங்கள் இப்போது இந்த ஒரு பில்டிங்காக ஒரு டூரிஸ்ட்டுக்காக அவங்க முகம் பார்க்கறதுக்காக செஞ்ச கண்ணாடி. ஆனால் அந்த ஹெரிட்டேஜ் இல்லை ஒரு பழமை இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழைய காலத்தில் ஸ்டைலில் பண்ணது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே நம்ம பார்த்தோம் திண்ணை. ஸோ அது வந்து வெளியாட்கள் வெளியில் உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறது. இது உள்ளே இருக்கிற இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க சாயங்கால நேரத்தில் உட்காந்து ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு சாயங்காலம் காற்று வாங்கிட்டு உட்கார்ற இடம். இது அப்படியே பில்டிங்கோடையே அப்படியே சேர்ந்து ஒரு சேர் மாதிரி அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே ஏதாவது உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே ஃபுல்லாக நல்லா இங்கே ஒரு பகலில் நாங்கள் தான் நிற்கிறோம். ஒரு மணி போல் தான் இப்போ டைம். ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா நல்ல காற்று வசதி. அதனால காற்று வசதி உள்ள ஒரு ஏரியா. இது நல்ல ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன மாடம். ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பூச்செடி இல்லை ஏதாவது சாமி படம் அந்த மாதிரி வச்சு இருப்பாங்க.
ஸோ ஈவன் இப்போ ஏதாவது படைக்கிற போது ஏதாவதுனாக்கா சாமான்லாம் இங்கே வைப்பாங்க. இது வந்து நாங்கள் இப்போ உருவாக்குனது. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மர ஏணி தான் இருக்கும். அந்த ஏணியில் இப்போ டூரிஸ்ட்லாம் ஏறி பார்க்க முடியாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் இந்த இரும்பாலான இந்த ஸ்டேர் கேஸை செஞ்சோம். ஸோ இது வழியாக போய் மேலே 2வது மாடியில் போய் அவங்க பார்க்கலாம். அங்கே இன்னும் கொஞ்சம் காற்று வசதியெலாம் இருக்கும். அங்கே ஏதாவது சாப்பிட்லாம், உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரியான ஸ்பேஸ். இந்த பில்டிங் வந்து பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டில் முத்தையமலையார் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ இந்த பக்கத்துலேயே ஒரு முருகர் கோயில், அதுலேருந்து ஒரு 10 பில்டிங் தள்ளி இப்போ ரொம்ப பக்கம்னு சொன்னாக்கா கவர்மெண்ட்டு பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். இது வந்து முழுக்க ஒரு பாரம்பரியமான கட்டடம். ஸோ ஒரு பழமை மாறாமல் புதுசாக இப்போ என்ன டூரிஸ்ட்க்கு தேவையோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, இந்த பாரம்பரியமான கட்டடத்தில் இருந்து அதோட அனுபவத்தை நீங்கள் பெறலாம். வாங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.